In the name of Jesus. நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நீங்கள் பல பிரச்சனையில் இருப்பீர்கள் என்று நான் யோசிக்க முடிகிறது. ஏனென்றால் இந்த உலகம் இப்பொழுது பல பிரச்சனைக்கு உள்ளே நம்மை கொண்டு செல்லும் விதமாகவே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது நாம் நெருக்கப்படுகின்றோம். நம்மை கவலைகளுக்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் இந்த நெருக்கங்கள் கொண்டு செல்கின்றது. அதனாலே நாம் பாதிக்கப்படுகின்றோம். அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை மாறவில்லை. ஆண்டவருடைய கிருபை நம்மை சந்திக்கிறது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த கிருபையினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்களாக. இந்த கிருபையினால் நீங்கள் பலன் கொள்வீர்களாக. இந்த கிருபையிலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலிலே 2 சரணங்களை பாடுகின்றேன். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நீ போவதில்லை. எல்லா
வகையிலும் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். நாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த நாளில் நாம் ஆராதனை செலுத்தும் போது கர்த்தர் நம்மை விசாரிப்பார். ஆராதனை செலுத்தும் போது பரலோகம் நமக்காக திறக்கப்படும். ஆராதனை செலுத்தும் போது பரலோகம் திறக்கப்படுவதனாலே தடைகள் விலகும், சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போகும், நமக்கான ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். ஓ கான் சுவாலி நே கான் சபுதாரகி பிஜுலு பிடு ஆச்சன் சோலி பிஹானா முதரபி ஆகியாகராஸ் மந்தலோதகரா தினக்கமம் சோபிலம் தீரகன மதரம் கே गरियाचंदोली अमकरंदे सोना ब्रवनी लघु हो just mind to को मगरदा this mind को मगरा चतुनो घर फानियम कलिंतना करंती तनी करुं को मरातिनमा सरकुलियं करंदो सरनी निमहुदारबी गिनोगार प्रवा दसोनी बिहिलास मरगो रे बदुनु मरा लोकी शब्दा करबे ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுவார். அவர் தேற்றும் தெய்வம். கலங்கும் போது, நொறுக்கப்படும் போது, உதவியற்று நிற்கும் போது நம்மை தேற்றுகிறவர். மற்றவர்கள் புறக்கணிக்கும் போது, விசாரிக்க தயங்கும் போது ஆதரிக்க முன் வருகிறவர். இவர் மாதிரி வேறே யாரும் நம்மை தேற்ற முடியாது. சரியான நேரத்திலே நமக்கு வெளிப்பட்டு நம்மை தேற்றுகிறவர். இந்த நாளில் உங்களை கர்த்தர் அறிந்து தேடி வந்திருக்கிறார். என்னுடைய விஷயம் யாருக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? இயேசு ஒருவருக்கே அனைத்தும் தெரியும். அவர் இன்று உங்களை சந்திக்கிறார். அவர் இன்று உங்களை விசாரிக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை கர்த்தரண்டை கொண்டு வாருங்கள். அவர் உங்களுக்கு இறங்குவார். இந்த நாளில் அவரை நோக்கி கூப்பிடும் போது
அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் உயர்த்துவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் இன்று உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தர் சொன்னது சரிதான். அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு தாமதமாகும் போது நீங்கள் மிகவும் வருந்தி குழப்பத்தில் அடைகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொன்னதை மறக்கவே மாட்டார். சொன்னதை செஞ்சு முடிக்கும் வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த வார்த்தை அப்படியே நம்புங்கள். கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஆராதனைக்கு பாத்திரர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஓ சப்தானி ஹமரே बीजल इन द खारी बिनो दुगोरा किनो हमात्याल दनी शब्द हमारे पीला समखरे प्लाउ चस्मायन वेडिल दुगरा das mein to gomorege das mein to gomorege prava samke கர்த்தர் நடத்துவார். இந்த நாளில் நாம் எல்லாரும் கர்த்தரை கவனித்து பார்ப்போம்.
கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நம்மை நிரப்புகிறார். அவருடைய மகிமை என்கின்ற காருண்ய கிருபை நம்மை மூடி இருக்கிறது. உலகத்தில் எத்தனை வகையான பல்லாங்கிகள், பிசாசு கிரியைகள், வியாதி, உபத்திரமும், இழப்புகள், நஷ்டங்கள், முன்னேற முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்த அனுபவங்கள். எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது? அப்படித்தான் நினைக்கும். சூழ்நிலைமை இப்படி இருந்தாலும் சூழ்நிலைமைக்கு மேலாக ஆளுகை செய்கிற கர்த்தர் இயேசு இன்று நம்முடைய மத்தியில் வெளிப்பட்டிருக்கிறாரே. காற்றே, இறையாதே, கடலே அமர் அப்படி என்று சொன்னபோது அங்கே அமைதல் உண்டானது. இன்று இப்பொழுது கர்த்தரோடு சேர்ந்து ஆராதனை செய்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே கூட அமைதல் வரும்படி பயங்கரமான இரைச்சல்களை அவர் நிறுத்துகிறார். சாத்தானுடைய கொடூர தாக்குதல்களை அவர் கடிந்து கொள்கிறார். வியாதியா, பலவீனமா, கடன் தொல்லையா, நெருக்கத்தின் கொந்தளிப்பா, கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அமைதி ஏற்படுத்தக்கூடிய கிரியையை நடப்பிக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அவரை நம்புவோம். அவரை நம்பி பிழைத்தார்கள், அவரை நம்பி கைவிடப்பட்டு போகாதிருந்தார்கள், அவரை நம்பி முன்னேறி போனார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே தன்னுடைய கவனத்தை செலுத்துகிற உங்களை கர்த்தர் கடாட்சிக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நடத்துவார், அவர் தாங்குவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உன் கலக்கத்தை மாற்றுவார், அவர் உன் கொந்தளிப்பை நீக்குவார், அவர் உன் கடன் பிரச்சனைக்கு மாற்று வழி ஏற்படுத்துவார். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நீ அனுபவிக்கின்ற உபத்திரவத்தை மேற்கொள்ள அவர் உனக்கு வழிகாட்டுவார். Jesus, kino hibi chulo du maraya, blau chori seibile the con attacker motil the tringat magalibi. I nanu kyaat karahe, Prabhu se al to kam cho mol gareng. Praise the Lord, hallelujah. கர்த்தர் உங்களுக்காய் வெளிப்பட்டிருக்கிறார். அவரை நம்புங்கள். ஓ ஹalleluya. அப்பா, உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கின்ற யாரா இருந்தாலும் அவங்கள நீங்க தொடுங்க. நீங்க தொடுவதினால் அவர்களுடைய வாழ்க்கை மாறட்டும். கஷ்டங்களும் பாடுகளும் வேதனைகளும் வியாதிகளும் துக்கங்களும் மாறுவதாக இப்பொழுது ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபைக்கு இவர்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபம் கேளுமே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடந்த வாரத்திலே நான் உங்கள் மத்தியில் சங்கீதம் 29:11 வார்த்தையில் இருந்து பேசினேன். அதனுடைய ஆரம்பமாக உங்கள் மத்தியில் சில வாக்குத்தத்த வார்த்தைகளோடு பேசி முடித்தேன். நீங்கள் அந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் இதே வசனத்திலே மீண்டும் அடுத்த பகுதியை பேசுவதற்கு வருகின்றேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்று உங்களுக்கு என்ன பேச போகிறேன் அப்படி என்றால்,
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற அந்த குறிப்பில் இருந்து உங்களுக்கு நான் ஒரு 5 குறிப்புகளை பிரித்து சொல்ல வேண்டும். அந்த குறிப்பு, சத்துருவை மேற்கொள்ள பலன் தருவார். இரண்டாவது குறிப்பு, உன்னுடைய சரீரத்திற்கு பலன் தருவார். மூன்றாவது குறிப்பு, பாவத்தை மேற்கொள்ள பலன் தருவார். நாலாவது குறிப்பு, கிருபையாகிய பலனை தருவார். ஐந்தாவது குறிப்பு, சம்பாதிக்க பலன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5 குறிப்புகளையும் நான் இன்று பேசி முடிக்க முடியாது. அதனால ஒரு 2 குறிப்புகளை உங்கள் மத்தியில் ஒப்படைத்து விடலாம் என்று நம்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது குறிப்பாக, கர்த்தர் உன் சரீரத்திற்கு பலன் கொடுப்பார் என்கிற அந்த இடத்தில் இருந்து பேசுவதற்கு போகின்றேன். கர்த்தர் உன்னுடைய சரீரத்திற்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு வகையான பலவீனத்தினால் சோதிக்கப்பட்டு, பலவீனம் நீங்கவில்லையே, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப் போகிறேனோ என்றெல்லாம் தயக்கம் அடைந்திருக்கலாம். பல வகையான வியாதியின் தாக்குதல்களினால் உங்களுடைய இதயத்திலே பல சந்தேகங்கள் இருக்கலாம். இன்றைக்கு வியாதி என்கின்ற கொடூர கிரியையினால் ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே தங்களுடைய சொத்துகள் கூட போகிறது, எல்லா பணமும் செலவழிகிறது, ஆசீர்வாதமாக வாழ முடியவில்லை. இந்த மாதிரி ஒரு கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய தைரியம் ஊட்டுகிற வார்த்தை இன்றைக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கின்ற பொழுது எந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமே. உபாகமம் 33:25 வசனம். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். அப்படி என்று இருக்கிறது. உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உன்னுடைய பலனும் இருக்கும். நான் இந்த வார்த்தையை கண்டுபிடித்த பொழுது ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இந்த வசனத்திலே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் தீர்மானித்து குறிப்பு எழுதி வைத்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் வாழ்வதற்கு பலன் இருக்கும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைங்களே, உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்க? உன்னுடைய ஆயுள் காலம் முழுசும் தேவன் உனக்கு கொடுத்த வயசு முழுசும் உனக்கு பலன் இருக்கும். இந்த வசனத்தை
நாம் நம்பும் போது, இந்த வசனத்தை நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வசனத்தின் அறிவு நமக்குள்ளே பெருகும் போது, நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டாகும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலனும் இருக்கும் என்றான். மோசே ஒவ்வொரு கோத்திரங்களை ஆசீர்வதித்து வருகின்ற பொழுது, அந்த ஆசேர் கோத்திரத்தை அவர் நினைவுக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும் நேரம் இது. அந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், உங்களுடைய நாட்களுக்கு தக்கதாக பலனும் இருக்கும். இதை நாம் அனைவரும் சொந்தமாக்கிக் கொள்வோம். இது வேத வசனத்திலே ஆண்டவராகிய தேவனாலே தீர்க்கதரிசியாகிய மோசேயின் மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தை. இது பொய் கிடையாது. இந்த வார்த்தையில் இருக்கிறதின்படியே நடக்கும். அன்று அந்த ஆசேர் கோத்திரத்தார் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு உள்ளே இந்த வார்த்தையை கேட்கும் போது பலன் வந்தது, பலன் அடைந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர்களிலே யாராச்சும் பலவீனர்களாய் இருந்திருந்தால், காலத்து முன்னே சாகிறவர்களாக இருந்திருந்தால், அவர்களுக்கு பலன் கிடைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி போலவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படும் போது, நீங்க பலவீனர்களாய் இருந்தால், வியாதியினாலே நீங்கள் தாக்கப்பட்டவர்களாய் இருந்தால், காலத்து முன்னே சாகும்படி நீங்க பல வகையான வியாதி நிமித்தம் நெருக்கப்படுகிறவர்களாய் இருந்தால், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படவும், நீங்கள் சுகமாக்கப்படவும், நீங்கள் விடுதலை பெறவும், உங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் வாழ்வதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு அற்புதமான வசனம். உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இந்த வசனம் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாய் எழுதப்பட்ட வசனம். ஆனா இப்போ நீங்க பாருங்க, நம்ம நாட்டில் கொரோனா வைரஸ் என்கின்ற ஒரு வைரஸ் பயங்கரமா பரவி வந்து உலக நாடுகளையே அழித்து போட்டது. மக்கள் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து போனார்கள். பல லட்சம் மக்கள் செத்து போனார்களே. அதனால இப்போ ஒவ்வொரு மக்களுக்கும் கொரோனா வைரஸை குறித்த ஒரு பயங்கரமான பயம் வந்திருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களிடத்திலே நான் பேசுகின்ற பொழுது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுகிறேன். மன விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை இப்போது நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இதை அப்படியே நீங்க நம்பினா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில சுகம் வரும். இந்த வைரஸ் குறித்த காரியத்தில் நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்வோமே. உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் இருக்கும். அப்படி என்பதுதான் இந்த உபாகமம் 33:25 வார்த்தை.
அருமையானவர்களே, இப்ப கவனிங்க. உன் நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் இருக்கும். இப்படி இந்த வசனம் சொல்லும் போது, இந்த காலத்திலே மனிதனை கொல்வதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதே, அந்த வைரஸை மேற்கொள்வதற்குரிய அதிகாரம் இந்த வசனத்திற்குள்ளே இருக்கிறது. ஆமென். நீங்க நம்பி இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு, கொரோனா வைரஸ் என்னை சேதப்படுத்த முடியாது, கர்த்தர் என்னுடைய ஆயுள் காலத்திற்குரிய பலனை தருவார், அப்படி என்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை எனக்கு தந்து இந்த வைரஸ் என்னை கொல்லாதபடி அவர் என்னை காப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அது அப்படியே உங்களுக்கு ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா வைரஸை ஜெயிக்க அந்த கம்யூனிட்டி பவர் இருந்தா போதும், அப்படித்தான் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறார்களே. அருமையான பிள்ளைங்களே, உன் நாட்களுக்கு தக்க பலன் உனக்கு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லும் போது, இந்த வைரஸை ஜெயிப்பதற்குரிய அந்த கம்யூனிட்டி பவரை, அந்த பிராண பலனை கர்த்தர் உங்களுக்கு தராதிருப்பாரோ? இந்த வசனத்திற்குள் அந்த பவர் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறேன். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இப்பொழுது அருமையான பிள்ளைங்களே, இந்த வைரஸுக்கு பயந்து நடுங்கி நீங்க ஒன்றுமில்லாது போயிடாதீங்க. வைரஸுக்கு பயந்து கலங்கி கொண்டு இருக்காதுங்க. இந்த வசனத்தை நம்புங்க. இந்த வசனத்தில் உன் நாட்களுக்கு தக்கதாய் அவர் உனக்கு பலன் கொடுப்பார். உனக்கு பலன் இருக்கும். உன் சரீரத்திலே ஆண்டவர் நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து, பிராண பலனை தந்து, நிச்சயமாகவே நீ காலத்துக்கு முன்னே சாவதற்கு அனுமதி இல்லாதபடி கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா சொல்வோமே. ஹalleluya. இந்த வசனம் அவ்வளவு அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இப்பொழுது இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ளுங்க. இந்த வசனத்தை விசுவாசிங்க. அப்பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். காலத்துக்கு முன்னே சாவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்தை எல்லாம் கர்த்தர் இன்று இந்த வசனத்தின் அதிகாரத்தினாலே உயிர்ப்பித்து உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. யோசுவா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே கூட ஒரு ஆச்சரியமான வெளிப்படுத்தல் இருப்பதை நம்ம கவனிக்க முடிகின்றது. நானே படிக்கிறேன். யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்படி என்று இங்கே காலேபு யோசுவாவை பார்த்து பேசுகிறான். கவனிங்க. இந்த வசனத்துக்கு முன்னே பின்னே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கு மோசே 12 பேரை அனுப்புனதில் இவன் ஒருத்தன். இந்த காலேபை ஆண்டவர் அனுப்பும்போது 40 வயசு. இப்போ அவனுக்கு 85 வயசு. இந்த காலேப் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு 40 வயசுல இந்த மோசே வேவு பார்ப்பதற்கு
அனுப்பும் போது இருந்த அதே பலன் இந்த 85வது வயசிலேயும் இருக்கிறது. அன்று யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு பலன் இருந்தது. அதே பலன் இன்று இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகவே கர்த்தர் மோசேயிடத்திலே பேசினதின்படியே இந்த மலை நாட்டை எனக்கு ஆளுகை செய்ய தர வேண்டும். இந்த மலை நாட்டை நானே பார்த்துக்கிடுவேன். இந்த மலை நாட்டிலே இருக்கின்ற ஏனாக்கியர்கள், ராட்சரர்கள், அவங்களையெல்லாம் விரட்டி அடித்து நான் அந்த நாட்டை சுதந்திரிப்பேன். என்னை நம்பி அந்த நாட்டை என் கையிலே கொடுத்து விடும் என்றுதான் இப்பொழுது யோசுவாவிடத்திலே காலேபு கேட்கிறான். அது எபிரோன் மலை நாடு. அன்பு பிள்ளைங்களே, அவனுடைய நாட்களுக்கு தக்கதாய் அவனுக்கு இப்பொழுது பலன் இருக்குதா இல்லையா? பலன் இருக்குல்ல? இந்த 85 வயசுலே அந்த நாட்டை என்னால் ஆளுகை செய்ய முடியும். அந்த நாட்டை நான் சுதந்திரிக்க முடியும். அங்கே சென்று ராட்சரர்களோடு கூட நான் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அந்த நாட்டை சுதந்திரிக்க என்னால முடியும். எனக்கு அதற்குரிய பலன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு நாட்களுக்கு தக்கதா உனக்கு பலன் இருக்கும். அப்படிதான். ஆமென். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க எந்த வயசு உடையவர்களா இருந்தாலும் வயசு ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து நீ எந்த வயசிலும் உன்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உன்னை நடத்துவார். அவர் உன்மேல் 85 வயசுல ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு நீ பாடுபட வேண்டும், அதற்கு நீ எழும்ப வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருந்தால் அந்த வயசிலேயே நீ கிரியை செய்வதற்கு உனக்கு அவர் பலன் கொடுப்பார். இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதுங்க. உங்க நிலைமையெல்லாம் நினைச்சு நீங்க இப்பொழுது பதறிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வேண்டாம். கர்த்தர் எந்த வயசிலும் உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துவார். காலேபிடத்திலே மோசேயின் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தையின்படி பலன் இருந்தது. அதனால அந்த மலைநாட்டை தாரும் தைரியமா கேட்கிறான். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் இன்று இந்த வசனத்தில் இருந்து பலன் வரும்படி கர்த்தர் கட்டளையிடுவாராக. உங்களுக்கும் பலன், உங்கள் காரியங்களை செயல்படுத்துவதற்கு பலன், உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பலன், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பலன் இன்றைக்கு அவர் அருள்கிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஆமென். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதிலே 9-10 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி என்று பவுலுக்கு ஆண்டவர் பேசினார். பவுலுடைய சரீரத்திலே சில பிரச்சனைகள், பலவீனங்கள்,
அவர் ஜெபம் செய்கிறார் விடுதலை வேண்டும் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி கர்த்தர் சொன்னார். ஆச்சரியத்தை பாரு. நீ பலவீனமாய் இருக்கும் போது அதிகமாய் உழைப்பதற்கு உனக்கு பலன் இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, உன்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் உனக்கு பலன் இருக்கும் என்பது. உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் இருக்கும் என்பது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைங்களே, நீங்களும் ஏதோ பலவீனத்தில் இருக்கிறீர்களோ, அத்துமீறி உங்களுடைய சரீரத்தில் பற்பல பிரச்சனைகளினால் நீங்க நோய் கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ, இன்று இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னுடைய நோயிலே உனக்கு பலன் தந்து, கர்த்தர் திட்டமிட்ட காரியங்களை நீ பலவீனமா இருக்கும்போது நிறைவேற்றுவதற்கு உன்னை பலப்படுத்துகிறார். ஆமென். அநேக போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் பலவீனம் அடைந்து ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமோ என்று சந்தேகத்தோடு பேசிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதுண்டானால், நீ பலவீனமா இருக்கும் போது கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து உன்னை தாங்கி, உன்னை அவர் அழைத்து அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கும் உன்மேல் வைத்திருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் பலவீனத்தை குறித்து சோரம் போய்விடாமல், பலவீனத்திலே நீங்கள் கலக்கமடைந்து விடாமல், பலவீனம் இருக்கும் போது இந்த வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உனக்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்வோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு பாருங்க. ஏன் அப்படி சொன்னாரு? பலவீனனா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பலவீனம் இருக்குது, அதை மேற்கொண்டு ஊழியத்தை தொடர்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டே இருக்காதுங்க, இந்த வசனத்தை பாருங்க. பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனனா இருக்கும் போது பலனுள்ளவனா இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பலவீனத்திலே பலன் உண்டாகி நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. அந்த கிருபை உங்க மேல இப்பொழுது இறங்கி வருவதாக. நீங்க எந்த மாவட்டத்திலே, எந்த ஸ்டேட்டிலே, எந்த ஊர்ல இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் தருவார். பவுலை பாருங்க, இந்த பலவீனம் அவரை கொல்லவில்லை, அவருக்கு ஆண்டவரை பலன் கொடுத்து அவரை காத்துக்கொண்டார். அப்படித்தான் உங்களையும் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுவோம். இன்னொரு வசனம் சொல்லட்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பலனடைந்தோள் அப்படி என்று இருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பிளீஸ் கவனிங்க,
பிள்ளை பெறதுக்கு வயசே கிடையாது. நீங்க யாரோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று மனம் உடைந்து சோர்ந்து அங்கலாய்த்து வெட்கமடைந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கவலை பாரத்தினால் மனம் சோரம் போயிருக்கிறீர்களோ, இன்று உங்களுக்கு தெளிவாய் சொல்லட்டும், பிள்ளை பெறுவதற்கு வயசே கிடையாது. டாக்டர் சொல்லியிருப்பான், 35 வயசாச்சது இனி கஷ்டம்தான், 40 வயசாச்சது இனி கஷ்டம்தான், இல்ல 50 வயசாகி போச்சது இனி முடியாதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் தேவ தரிசனத்தின்படி சொல்லுகிறேன், பிள்ளை பெறுவதற்கு வயசே கிடையாது. ஆமென். இங்க இப்போ சாராளுக்கு வயசு 90. அந்த தாத்தா இருக்கிறார ஆம்ரகாம், அவருக்கு வயசு 100. இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படி 90 வயசுல கற்பம் தரிப்பதற்கு பலன் அடைஞ்சானாம். ஆமென் சொல்ல மாட்டேடா? ஹல்லேலூயா. அத சொன்னா நிறைய சொல்லணும், எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, அதனால நான் சொல்லல. 90 வயசுல கற்பம் தரிப்பதற்கு பலன் அடைஞ்சானாம். அது கர்த்தர் கொடுத்த பலன் இல்லையா? நான் கேட்கட்டும், உனக்கு கர்த்தர் பலன் தர மாட்டாரா கற்பம் தரிப்பதற்கு? இல்ல, நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அடைப்பு இருக்கிறது. வேற அநேக கஷ்டங்கள் சரீரத்தில் இருக்கிறது, முடியவே முடியாது அப்படிதான் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு இப்போது அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அது வைத்தியத்துறையிலே அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 90 வயசுல கற்பம் தரிப்பதற்கு பலன் அடைஞ்சாலும் சாராள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைங்களே, உங்களுக்கும் ஆண்டவர் எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும், எந்த வயசுல இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும், நீங்க கற்பம் தரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தர முடியும். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் கற்பம் தரிப்பதற்கு பலனை தந்து, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை தந்து, நீங்கள் அதனாலே வெட்கத்தில் இருந்து எழும்புவீர்கள், அவமானத்தில் இருந்து எழும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். உன்னுடைய நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு அவர் பலன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இப்பொழுது கனத்துக்குரிய அன்பு பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த நெருக்கதியை நினைச்சு மனம் சோர்ந்து உங்களை ஒன்றும் இல்லாத ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே என்னை நீர் பலப்படுத்தும், நான் கற்பம் தரிப்பதற்கு எனக்கு பலனை தாரும், என் மேல எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த ஆவிகளின் போராட்டம் இருந்தாலும், அவை எல்லாவற்றையும் துரத்தி அடித்து என்னை பலப்படுத்தும் என்று கீழ்ப்படிதலோட கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்களை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அருமை பிள்ளைங்களை 90 வயசுல கற்பம் தரிப்பதற்கு பலன் கிடைத்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில டாக்டர்கள் இல்லை 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 என்று சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆனா உங்களை குறிச்சி தேவ தரிசனம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது. அதை விசுவாசி, அந்த வெளிப்பாடை நம்புங்க. அந்த வெளிப்பாடு நிறைவேற என்னை பலப்படுத்தும்,
கற்பந்தரிக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று வாரத்தோடு இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நான் தெளிவா சொல்றேன், குழந்தை பெறுவதற்கு வயசு வரம்பு இல்லை. கர்த்தர் உன்னை பலப்படுத்தினால் நீ நிச்சயமாகவே கற்பந்தரிப்பாய், நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளை, இந்த வசனத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து, கர்த்தர் உங்களுடைய ஆயுள் காலத்தை பெருக பண்ணி, ஆயுள் காலம் வரைக்கும் பலசாலியா இருந்து நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க சாதிக்க போறீங்க அப்படி என்று சொல்லி நான் வார்த்தையிலிருந்து விடுபடுகின்றேன். என்று 2 குறிப்பு சொல்ல இருந்தேன். ஒரு குறிப்பு சொல்லும் போது 52 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே அடுத்த குறிப்பு சொன்னா நான் இடையில நிற்க வேண்டியது வரும். வருகின்ற வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென் சொல்லுவோமே, ஹல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல பேசுனது எல்லாம் உண்மை. அவரு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் மெய்யான தெய்வன். அவர் தன்னுடைய சத்தியத்தை உங்களுக்கு சொன்னார். கேட்டீங்கல்ல? இந்த வசனத்தை அப்படியே விசுவாசத்தை நீங்க நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் இருக்கும். அவர் உன்னை குறித்து எப்படி குறிப்பு எழுதி வைத்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் நீ வாழ்வதற்கு உனக்கு பலன் இருக்கும். அத்துமீறி பலவீனங்கள் வந்தால் பலவீனத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை பலவீனத்தில் பலவானா நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கிतनो हथियार है ये सुकृति हालत है, ये दोनों हमारे गतिकार भी हम करे ये सबकालित ब्रुकुडिली हम क्या आते हैं on it will come on the folly both once मारेगा दुहारे ये सब थारी अबुदाना कल तक हम अंडा खोल all the lesmiara oh Jesus அருமை பிள்ளைகளே, உன் நாட்களுக்கு தக்கதாய் கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வல்லமை இன்று வெளிப்பட போகிறது. உங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய பலன் இறங்கி வருகிறது. இந்த வசனம் கேட்ட பொழுது உங்களுக்குள் இருந்த தடைகள் விலகுகிறது, பலன் வருகிறது. சாவுக்கு ஏதுவான வியாதி பிணியில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். காலத்துக்கு முன்னே நீ மடிந்து செத்து போகாதபடி கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார். இப்பொழுது கர்த்தரை நம்புறீங்களா? இந்த வசனத்தை நம்புறீங்களா? உங்களை அர்ப்பணம் செய்து விடுங்கள். இந்த வசனத்துக்குள்ளே நுழைந்து போங்க. இந்த வசனத்தை உட்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நம்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரே உன்னை பலப்படுத்துவார். அவரே உன் பலனாயிருக்கிறார். சூழ்நிலையை பாராதே. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உனக்கு சுகம் தருவார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை உனக்கு விளங்க பண்ணுவார். பிசாசை விரட்டி உன்னை ஜெயங்கொள்ள வைப்பார். Highly coach mile in the world. Sally to come chance my day anagil the mobsan kya. Solely the prayer and marrying. I don't agar back to you will do. Oh, Jesus. டாடி உமக்கு நன்றி. நீ சொல்ல சொன்னத நான் சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு மக்களையும் பாரு.
ஆங்காங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களையும் பாரும். கற்பம் தரிக்க பலன் இல்லையோ, பிரசவிக்க பலன் இல்லையோ, இன்று பலன் வருவதாக. ஹூராலாதாராபா ஹூனாராதாராபா ஹீனாலாதாராபாலா ஹீனாகாராதாலா மாகாரா. ஓ ஜீசஸ், சகோதரிகள் மேல் பலன் வருவதாக, சகோதரர்கள் மேலே பலன் வருவதாக. இப்பொழுது இந்த வசனத்தின் படி நாட்களுக்கு தக்கதாய் வாழ்வதற்கு பலன் வருவதாக. பலவீனமே போ, உள்ளும் புறமும் இருக்கின்ற வியாதியே போ, கேன்சர் கட்டியே போ, சரீரத்திற்குள் நுழைந்திருக்கிற பிசாசே போ. மரணத்தை எட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த வியாதியின் கொடூரமே போ. இப்பொழுது கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. அவர்கள் இருக்கின்ற நிலையிலே இப்பொழுது எழுந்து பிரகாசித்து வாழ்வதற்கு பலன் உண்டாவதாக. அந்த வியாதியின் பொல்லாத கிரியை மேற்கொள்வதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாவதாக. உலகத்தில் இருந்து எதிர்த்து வருகின்ற வைரஸை ஜெயிப்பதற்கு பலன் உண்டாவதாக. இயேசுவே, பலன் உண்டாவதாக. இவர்கள் மேல் இருந்த பயம் இப்பொழுது விலகுவதாக. இவர்களை எதிர்த்து நின்று ஆவிகள் விலகி ஓடி போவதாக. இன்று இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் அசைவாடும். இந்த வசனத்தின் பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆயுள் காலம் பெருகட்டும். நீடூழி வாழட்டும். கிருபை 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 வெளிப்படட்டும். ஜீசஸ், ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுக்கிடுங்கப்பா. ஒவ்வொருத்தரோட தங்கி இருங்க. உங்க கரத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து விடுகின்றேன். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபம் கேளுமே நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். அன்பு பிள்ளைங்களே, கர்த்தர் உங்களோட பேசினார். அவர் பேசின வார்த்தை உண்மை. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தோடு பேசியிருக்கிறேன். இந்த வசனத்தில் இருந்து நீங்க பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீடூழி கால வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. God bless you. Amen. Jesus.